இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு 6 முக்கிய சவால்கள் உள்ளது என்று முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அனில் சௌகான், சீனாவுடனான தீர்க்கப்படாத எல்லை பிரச்சினை நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் என்றும், பாகிஸ்தானின் மறைமுக போர் உத்தி 2வது பெரிய சவால் என்றும், இந்த பிரச்சினைகள் தற்காலிகமானவை அல்ல, அதனால்தான் தயார் நிலை அவசியம் என்று கூறினார். 3வது பெரிய சவால் அண்டை நாடுகளில் உள்ள அரசியல், சமூகம் மற்றும் பொருளாதார உறுதியற்ற தன்மை என்றும், இது வெளிப்புற சக்திகள் தலையிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது என்று கூறினார். 4வது சவால் போரின் தன்மையில் முழுமையான மாற்றம். தற்போது போர்கள் விண்வெளி மற்றும் சைபர் ஸ்பேஸ் வரை பரவியுள்ளதாக கூறினார். மேலும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் அணுசக்தி திறன்கள். 5வது சவால் ராணுவ தொழில்நுட்பத்தில் விரைவான மாற்றங்கள். 6வது பெரிய சவால் என்று தெரிவித்தார். எனவே அவற்றை எதிர்கொள்ள நாடு தொடர்ந்து தயாராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இருண்ட சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார். இந்த வார தொடக்கத்தில் சீனாவின் தியான்ஜினில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் நெருக்கம் காட்டினர். சர்வதேச வர்த்தகம், எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு போன்ற பல முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து 3 தலைவர்களும் விவாதித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார். அதில் இருண்ட சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டோம் என்று தெரிகிறது. அந்த 3 நாடுகளும் நீண்ட மற்றும் வளமான வாழ்க்கையை ஒன்றாக வாழ வாழ்த்துகிறேன் என்று டிரம்ப் தனது பதிவில் கிண்டலாக தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது டிரம்ப் விதித்த 50% வரி காரணமாக அமெரிக்காவுடன் நெருக்கமாக இருந்த இந்தியா தற்போது சீனா, ரஷ்யாவுடன் அதிகம் நட்பு பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் தனியார் நிறுவன ஊழியர்களின் தினசரி வேலை நேரம் 9 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரமாக அதிகரிக்க மகாராஷ்டிரா அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மாநில அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக சட்டத்திருத்தம் மேற்கொள்ள முடிவெடுக்கப்பட்டது. இந்த சட்டத்திருத்தம் மூலம் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் கடைகள் மற்றும் நிறுவனங்களின் தினசரி வேலை நேரம் 10 மணி நேரமாகவும், தொழிற்சாலைகளின் வேலை நேரம் 12 மணி நேரமாக உயர்த்தப்பட உள்ளது. இந்த நடவடிக்கை மாநிலத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பது, வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் தொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது என்று அரசு கூறியுள்ளது. ஏற்கனவே தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், திரிபுரா போன்ற மாநிலங்கள் இதை அமல்படுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் விஷயத்தில் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு இந்தியா அடிபணிய போவதில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ரஷ்ய எண்ணெயாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஏற்ற முடிவை எடுப்போம். குறிப்பாக விலை மற்றும் போக்குவரத்து போன்ற காரணிகளை நாங்கள் கருத்தில் கொள்வோம். அந்நிய செலாவணியுடன் பெரிதும் பிணைக்கப்பட்டுள்ள எண்ணெயை எங்கு வாங்குவது என்பது முற்றிலும் நமது தேவைகளை பொறுத்தது. எனவே நாங்கள் நிச்சயமாக ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவோம் என்று தெரிவித்தார். முன்னதாக ரஷ்யாவிடம் குறைந்த விலையில் எண்ணெய் வாங்கி இந்தியா உக்ரைன் போருக்கு உதவுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வரி விதிப்பு கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பெண் IAS அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தின் மாதா தாலுகாவில் உள்ள குர்து கிராமத்தில் சாலை கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் மண் சட்டவிரோதமாக அள்ளப்படுவதாக வந்த புகார்களின் பேரில் IPS அதிகாரியும் கர்முலா DSPயுமான அஞ்சனா கிருஷ்ணா சம்பவ இடத்திற்கு சென்றார். அப்போது அங்கிருந்த அஜித் பவார் அணி தேசியவாத காங்கிரஸ் ஊழியர் ஒருவர் தனது தொலைபேசியில் மாநில துணை முதலமைச்சருக்கு போன் போட்டுக் கொடுத்து IPS அஞ்சனாவிடம் கொடுத்துள்ளார். தொலைபேசியை வாங்கி அஞ்சனா, நீங்கள் துணை முதலமைச்சர் என்பதை நான் எப்படி அறிவது? தயவு செய்து எனது தொலைபேசியை நேரடியாக அழைக்கவும் என்று பதிலளித்தார். இந்த பதிலால் கடும் கோபமடைந்த அஜித் பவார், உனக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன், என் முகத்தை பார்த்தால் நான் யார் என்று தெரியும், என்ன தைரியம் உனக்கு என்றார். பின்னர் வீடியோ கால் மூலம் பேசி அங்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று IPS அஞ்சனாவிடம் அஜித் பவார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில், சட்ட அமலாக்கத்தில் தலையிடுவது எனது நோக்கமல்ல, நிலைமை மோசமடையாமல் இருப்பதையும் உறுதி செய்வதே எனது நோக்கம். பொறுமையாகவும் உண்மையாகவும் தங்கள் கடமையை செய்யும் நமது காவல்துறை மற்றும் பெண் அதிகாரிகள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு என்று அஜித் பவார் தனது எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.